அடுத்த ஆண்டு 2026 மலேசிய வருகை ஆண்டை முன்னிட்டு வருகையாளர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை எதிர்கொள்வதற்கு தயாராகும் வகையில் ஜொஹூர் பாலத்தில் உச்சநேர வாகன நெரிசலை 70 விழுக்காடு வரை குறைப்பதற்கு மத்திய அரசாங்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக 50 திட்டங்களை 4 கட்டங்களாக அரசாங்கம் அமல்படுத்தி இருக்கிறது. இதில் 58 விழுக்காடு முழுமை பெற்றிருக்கிறது என்று உள்துறை அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டத்தோ மக்சான் மையூடின் கூறினார். கடந்த காலங்களில் பின்னிரவு 3:45 முதல் அதிகாலை 4:30 மணி வரை உச்சநேர நெரிசல் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இப்போது காலை 6:30 மணிக்கு வாகனங்களின் உச்ச நெரிசல் தொடங்குகிறது என்று அவர் கூறினார். இதற்கு முன்பு வாகன ஓட்டிகள், மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தில் உள்ள சுங்கம் குடிநுழைவு தனிமைப்படுத்துதல் கட்டிடத்தின் வழி கடந்து செல்ல வேண்டி இருந்தது. இதன் காரணமாக அவர்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டி இருந்தது. ஆனால் இப்போது அந்த நேரம் 1 மணி நேரத்திற்கு குறைவாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். குறுகிய, நடுத்தர, நீண்டகால திட்டங்களின் கீழ் இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணப்பட்டு உச்சநேர வாகன நெரிசல் மேலும் குறைக்கப்படும் என்று அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளது என்று மக்சான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள்கள், பேருந்துகள், கார்கள் உட்பட அனைத்து வகையான வாகனங்களும் QR கோட் பயனீட்டின் காரணமாக வாகன போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 16 QR கருவிகள் செயலில் உள்ளன. சிங்கப்பூர் ஜொஹூர் நில எல்லை நுழைவு பகுதியில் அவை பொருத்தப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.